இதேமாரி பள்ளி கிடக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க சரியான இப்படி தான் கிடக்கும் தெரியாமல் விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பள்ளியை இப்படியே நசுக்கி இப்படி தூக்கி போடுறாங்க கருவேப்பிலை மாதிரி. அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? போகிறப்போ நம்ம கேட்குறோம் என்ன இதேமாரி பள்ளி கிடக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க சரியான இப்படி தான் கிடக்கும் தெரியாமல் விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு அப்படியே பள்ளியை இப்படியே நசுக்கி இப்படி தூக்கி போடுறாங்க கருவேப்பிலை மாதிரி. அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்புறம் நம்ம சோசியல் மீடியாவுக்குள்ளே தான் வர முடியும். அதுக்குள்ளே நீங்கள் நம்ம ஒரு டீ வாங்குகிறோம், டீ வாங்குறதுக்கு ஒரு 30 ரூபா 35 ரூபா டீ வாங்குறோம். அதுக்கு ஒரு கப்பு கேட்குறதுக்கு அதெல்லாம் தர முடியாது, அதுக்கு காசு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட நம்ம என்ன சார் சொல்ல முடியும்? இன்னும் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அந்த அம்மா இருக்காங்க, குண்டா இருக்காங்க. நேற்று என் ஒய்ஃபுக்கு நான் இடியாப்பம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். எப்போ மார்னிங் போட்ட இடியாப்பத்தை இது ஈவினிங் கொடுக்குறேன். ரப்பாக இருக்குது, அது அப்படிதான்ப்பா இருக்கும். பால் வீணாக போயிட்டு தேங்காய் பால் அது கேட்குறதுக்கு அப்படிதான்ப்பா இருக்கும், இஷ்டம் தான் வாங்கிட்டு போங்க அப்படின்னு. அவங்கள்ட்ட எதுக்கு சொல்ல முடியல. என் ஒய்ஃபுக்கு எதாவது ஆகிட்டுனா என்ன பண்ணுவாங்க? இந்த பாருங்கள், இன்றைக்கி இவங்களுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க சார். அது என்னன்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஹோட்டலுக்கு போனால் பொண்ணுக்கு இட்லி வாங்கிட்டு வந்தோம், கொடுத்தா போய் 2 இட்லி சாப்பிட்டு அப்புறம் எந்த ஹோட்டலு பேர்? என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? பொண்ணு மாதம் பார்த்து என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?